என்ன சார் இப்படியே நிற்கிறீங்க? காலேஜில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னீங்க, சரின்னு கொண்டாந்து கூட்டியாந்து விட்டுட்டீங்க. இப்படியே எங்கன்னே நின்னா என்ன? அது ஒன்றும் இல்லை மீரா, சும்மா தான். நீ உள்ளே போ, நான் அங்கே நிற்கல நின்றுட்டு நீ கிளாஸ்க்குள்ளே போனதும் போகிறேன், சரியா? ஏப்பா, இதுக்கும் கிளாஸுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? என்ன களவாணி பிடிச்சிட்டு போயிடுவானா? யாரும் கடத்திட்டு போயிடுவாங்களா? இல்லை பூதம் எதுவும் இருக்கா? இல்லை கிளாஸுக்கு எனக்கு போக தெரியும். இத்தனை நாள் தனியாக தான் வந்தேன், வீட்டிலேருந்தே தனியாக தான் வந்தேன். இப்போ என்ன அதிசயமா கிளாஸ்க்குள்ளே போ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லை செல்லக்குட்டி, நைட்டு ஒரு கனவு. அப்படியா? அப்படி என்ன கனவு வந்துச்சு? இல்லடி, 2 பூதம் வந்துச்சுடி. உன்னை அலேக்கா அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுச்சுடி. அதனால தான் நீ கிளாஸ்க்குள்ளே போ, கிளாஸ்க்குள்ள சேஃபாக இருப்பில்ல. அப்புறம் ஈவினிங் உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? வெளியே தனியாக எங்கேயும் போயிடாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை வேணா தாவேன், அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓ, அதுதான் விஷயமா? என்னடா நாய் காலை சுற்றி சுற்றி வருதே, என்ன விஷயம் அப்படின்ல நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தானே தெரியுது நாய் என்ன சும்மா வாழை ஆட்டுதுன்னு. என் ஃப்ரெண்டு நம்பரை கேட்குறதுக்கு எங்கே சுற்றி எங்கே வரீங்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே என் ஃப்ரெண்டு நம்பரை கேட்பீங்க? எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள்! சரியான ஆளுதேன் மாமா நீங்கள். என் கண்ணு முன்னாலேயே என் ஃப்ரெண்டு நம்பரை கேட்டு கடலை போடணுமா? ஏன் நான் ஒருத்தி இருக்குது உங்களுக்கு பத்தலையோ? என்ன செல்லுக்குட்டி, இந்த மாமனை போய் இப்படி நினைச்சிட்ட? நான் அப்படியா? கண்டிப்பாக நீங்கள் அப்படியே தான். என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நிஜமாவே கனவு வந்துச்சுடி. கனவுல பூதம் உன்னை தூக்கிட்டு போச்சுடி. அந்த பயத்துல தான் நீ சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா உன் ஃப்ரெண்டுக்கு அடிச்சு பார்ப்பல, அதனால தான் கேட்டேன். நீ என்னமோ என்னை ப்ளே பாய் ரேஞ்சுக்கு ஓவரா பில்டப் பண்ணி விடுற. அப்போ சார் ப்ளே பாய் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லலடி, என் மீரா மட்டும்தாடி என்னோட உலகம். உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், வேற எவ்வளையாச்சும் நான் நினைச்சு பார்ப்பேனா சொல்லு? ஆ ஆ ஆ, நல்லா சொல்லுவீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சைட்டு கடலை போடுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது போலயே. என் ஃப்ரெண்டு நம்பரே கேட்குறீங்கன்னா எனக்கு தெரியாமல் எத்தனை பொண்ணுங்க நம்பர் வச்சுருப்பீங்க. சீ சீ சீ, நீ என்னை இப்படி சந்தேகப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மீரா. நீ சந்தேகப்படுறது எனக்கு அவமானமாக இருக்கு. நான் ஃபோனை தாரே, நீ கான்டாக்டை பூரா செக் பண்ணி பாரு. ஒரு பொண்ணுங்க நம்பர் தெரிஞ்சவங்க, சிஸ்டர் அந்த மாதிரி தவிர வேறு பொண்ணுங்க நம்பர் இருந்தால் என்னைய நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. டேய், நீ அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லைடா. பொண்ணுங்க நம்பரே பசங்க பேரை போட்டு தானே சேவ் பண்ணி வச்சுருப்ப. சரி, இந்த பொண்ணுங்களே இப்படி தான், எப்போ பார்த்தாலும் சந்தேகம்தான். இதே நம்ம சந்தேகப்பட்டா எப்படி கோவம் வரும் உங்களுக்கு? இதுவே நீங்க சந்தேகப்பட்டா நாங்க கோவமே படக்கூடாது, சமாதானப்படுத்தணும். அப்படி தானே மீரா? பேச்ச மாத்தாதீங்க, நான் ஒன்றும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கல. நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். உன்னை ஒரு வார்த்தை யார்ட்டையாச்சும் பேசினா கூட எதுக்கு மீரா பேசினேன்னு கேட்டிருக்கேனா? ஆனால் நீ ஒரு ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு இங்கே இருந்து அங்கே வரைக்கும் எவ்வளோ பேச்சு பேசுகிற. காலேஜில் போகிறவப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்ன சொன்னேன்? நீ கிளாஸ்க்குள்ளே போ, நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன். நீ ஃபோன் எடுக்கலைன்னா ஃபோன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டு நம்பரை தான்னு கேட்டேன். அது பெரிய குத்தமா மீரா? சரி விடு மீரா, இனிமேல் உன்னை காலேஜுக்கு கொண்டாந்து நான் ட்ராப் பண்ணவே இல்லை. ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே குப்பையில் தூக்கி போட்டலான்னு இருக்கேன். இந்த ஃபோன்னால தானே எல்லா பிரச்சனையும். அடே, நீ ஓவராக நடிக்காத மாமா. எப்படி நடிப்பேன்னு எனக்கு தெரியும். சரி போங்க, ஃபோன் அடித்தா நான் எடுப்பேன், உங்களை மாதிரி இல்லை. சரி, எனக்கு கனவு வந்துச்சு, அதனால பயந்து போய் தான் உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் உன்னோட இஷ்டம். பூதான் தூக்கிட்டு பண்ணதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம நம்பரை கொடுத்துருக்கலாமோ, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டாச்சும் நம்ம மாமா வந்து நம்மளை காப்பாற்றிருப்பாங்களோ அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிற? நம்பர் தரியா? பூதம் தானே, தூக்கிட்டு போனால் தூக்கிட்டு போட்டோம், உங்களே சமாளிக்கிறேன். இந்த பூதத்தை என்னால் சமாளிக்க முடியாது. போங்க மாமா. சரியான கல் நெஞ்சக்காரடி நீ. ஆனா உன்கிட்ட கேட்டேன் பாரு, என்னைய சொல்லணும் காலேஜில் பொண்ணுங்க இருக்கு பார்க்கலான்னு உன்னை கூட்டி வந்து விடலான்னு வந்தா நீ சரியான டெரராக இருக்கடி. உன்னையெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கேயுமே நீ போகக்கூடாது. இனிமேல் காலேஜுக்கு நீ எப்போ உங்களை பஸ்லேயே வந்துடு. ஓகே டன். போடி, நான் கோமா போகிறேன், என்கிட்ட பேசாத, எனக்கெல்லாம் இனிமேல் ஃபோன் பண்ணாத. சரி பண்ணலை. என்னடி உடனே சரி பண்ணலேன்னு சொல்லிட்ட? சரி போ, நான் நிஜமாவே போகிறேன். ஐ ஹேட் யூ. சேம் டு யூ. போடி, நான் நிஜமாவே ஹேட் யூ தான் சொன்னேன். நானும் தான் மாமா நிஜமாக தான் ஹேட் யூ தான் சொன்னேன். இங்கே கிளம்புறீங்களா? போடி, உன் மேலே கோவமாக போகிறேன். போ, நான் நிஜமாலே போகிறேன்.
என்ன மீரா, அதுதான் உங்க மாமாவா? உங்க மாமாவை நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைடின்னு சொல்றேன், பண்ணியே வைக்க மாட்டேங்கிற. ஏன் உங்க மாமாவை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம்னா? சே, கொஞ்சம் நாள் வந்திருந்தா நானே இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, மறுபடியும் வராமலா போயிடுவாங்க, பார்த்துக்கலாம். ம், அதெல்லாம் வரமாட்டாங்க. இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது காலேஜ். அதுக்குள்ளே நீ என்ன பார்க்கவே முடியாது, நான் பார்க்கவும் விட மாட்டேன். ஏண்டி, உங்க மாமா சரியான கருவாப்பையில இருக்காங்க. அந்த மாமா கடி இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிற? மூஞ்சியில் வேணால் கருப்பாக இருக்கலாம், உள்ளுக்குள்ள எங்கள் மாமா அவ்வளோ ஒயிட்டு. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கல்ல, அதனால தானே நீயும் எப்படியாச்சும் இன்ட்ரடியூஸ் ஆகிடலான்னு வந்துக்கிட்டே இருக்க. நான் விடுவேனா? அதுவும் கரெக்டு தாண்டி. நான் எப்படியாச்சும் இன்ட்ரடியூஸ் ஆயிரேன்டி. சப்போஸ் உங்க கல்யாணத்துக்காச்சும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆயிடுவேன், பார்த்துக்க. பார்க்கலாம் பார்க்கலாம். சரி வா போகலாம். சொல்லு ஸ்வேதா, ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன். என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? ஆமா ராகுல், பிரச்சனை தான். என்னாச்சு? இந்த அம்மா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரே டார்ச்சர். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வேற வராங்களாம். அது வாதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நானும் சித்திக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். இந்த சித்தி பிடிவாதமா இருக்காங்க. இல்லைன்னா நானே உங்க வீட்டில் வந்து பேசியிருப்பேன். 2 வீட்டு சைடு இப்போ பிரச்சனையா இருக்கு. என்ன ஸ்வேதா பண்றது? அதான் ராகுல், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களே. கல்யாணத்துலேருந்து எனக்கு தப்பிச்சா போதும். ஏன் ராகுல், நான் ஒன்று கேட்டால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு ஸ்வேதா, நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன். இல்லை, உங்கள் சித்திக்காக வெயிட் பண்ணுறீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு. சரி, சப்போஸ் ஒத்துக்காமலே போயிட்டாங்கன்னா என்னை அப்படியே விட்டுருவீங்களா? என்ன ஸ்வேதா சொல்ற? உன்னை அப்படியே விடுறதுக்காகவா லவ் பண்ணி? கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தானே ஸ்வேதா உன்னைய லவ் பண்ணி. அப்பெல்லாம் உன்னைய விட்டுற மாட்டேன். சரி ராகுல், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? எனக்கும் இங்கே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னதான் பண்ணுறது? உங்கள் சித்தி ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க மாட்டீங்கல்ல? இல்லை ஸ்வேதா, கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, யோசிக்கணும். நம்ம ஏன் ராகுல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க கூடாது? நீங்கள் அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. நமக்கு சேஃப் தானே. அவங்க ஒத்துக்கும் போது ஒத்துக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கலாம். தெரியும் போது தெரியட்டும். ஒரு பூகம்பம் வெடிக்கும் தான், வெடித்தாலும் சொல்யூஷன் கிடைக்கும்ல நமக்கு. இப்படி 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் 2 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ல. தெரியும் போது தெரியட்டும்னு விடலாம்ல. இல்லை ஸ்வேதா, இது கரெக்டாக வருமா? அதெல்லாம் கரெக்டாக வரும் ராகுல். உங்கள் சித்தி இப்போதைக்கு மனசு மாற மாட்டாங்க. அவங்க பேசும்போதே தெரிஞ்சிருச்சு. அதனால நமக்கு இதான் ஒரே வழி. எங்கள் வீட்லேயும் என் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன், இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியலை. வீட்லேயும் லவ் பண்ணுறத சொல்ல முடியலை. நீங்கள் உறுதியாக இருந்தால் நான் சொல்லலாம். நீங்கள் உங்கள் சித்தி சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணுன்னு சொன்னால் நான் எந்த நம்பிக்கையில் சொல்கிறது? நான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. இல்லையா என்னை அப்படியே விட்டுட்டு போயிருங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உங்களுக்கு சித்திதே முக்கியம், அவங்க வாக்குதே முக்கியம்னா இருங்க. நான் வேணான்னா சொல்லலை. என்ன ஸ்வேதா நீ இப்படி பேசுற? நான் நீ வேணான்னு சொல்லவே இல்லையே. நான் யோசிக்கிறேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே, பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. சித்தியை நான் சமாளிச்சுக்கிறேன், சரியா? நீ எதையும் நினச்சி போட்டு மனசை குளிப்பிக்காத. சரி, எனக்கு வேலை இருக்கு. நீ வர சொன்னாங்களா, நான் வேகமாக வந்தேன். நீ பார்த்து போ. ராகுல், உங்கள் சித்தி என்ன நம்பிக்கிட்டு இருக்கீல்ல? உங்கள் சித்தி முகத்திலேயே நான் கிழிக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. உங்கள் சித்தி யாருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு உசுரை வாங்குது. பேசாமல் அண்ணன் வீட்டில் போய் உட்காந்துட வேண்டியதான். நாளைக்கு போகலாம். என்ன மேடம், ஒரே ஸ்மெயிலிங் பேஸோட இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாம், என்னோட கார்த்திக் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு? நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? ஜோ செல்லக்குட்டி, நீ சந்தோஷமா தான் இருக்கணும். எப்போதும் சிரித்த முகத்தோட தான் இருக்கணும். அதான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு மனசும் நிறைவா இருக்கு. இல்லை, காலையிலேருந்து சந்தோஷமா இருக்கியா? அதான் என்ன விஷயமா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீன்னு சொல்லவே இல்லை. அது ஒன்றும் இல்லை கார்த்திக், சும்மா தான். பழசெல்லாம் நினச்சி பார்த்தேன். நீங்கள் வந்த புதுசில் என்னை எப்படி பேசுனீங்க. ஆனால் இப்போ பாருங்க, என் மடியில் படுத்துக்கிட்டு என் மூஞ்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நினச்சி தான் சிரிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு எவ்வளோ டெரர் பீஸ் தெரியுமா? யாரு நீங்கள்? டெரர் பீஸு அப்படின்னு வேணா நினச்சிக்கலாம். உண்மையான டெரர் பீஸெல்லாம் பார்த்தா நீங்கள் பயந்து ஓடிடுவீங்க. என்ன செல்லக்குட்டி இப்படி சொல்ற? வந்த புதுசுல உன்னை எப்படி மிரட்டினே, நீ கூட பயப்படுவீல்ல? நான்
எல்லாரையும் பார்த்து அப்படிதாப்பா பயப்படுவேன். டெரர் பீஸ் எல்லாம் பார்த்தா தார தாரையா ஓடும் கண்ணீர். நீங்க டெரர் பீஸ்லாம் இல்லை, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க. நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் போது ஒரு ஃபீலிங் வருமா, அந்த ஃபீல் தான். மற்றபடி உங்களை பார்த்தாலாம் பயம் இல்லை. நல்ல விவரம் தாண்டி. இருந்தாலும் என்னையுமே மாத்திட்ட பத்தியா? எப்படி இப்படி மாத்தினேன்? நானே எப்படி மாறினோம்னே எனக்கு தெரியலடி. உண்மையில வெறுப்பாதான் இருந்தேன், அவ்வளவு வெறுப்பா இருந்தேன். அதான் கார்த்திக், எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா காதல் எல்லாத்தையுமே மாத்தும் சொன்னாங்க, அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. ஆனா பாருங்க, உங்களையே எப்படி என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருச்சுன்னு. இப்ப பாருங்க, என் மடியிலே படுத்துக்கிட்டு என்னையவே ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதை விட எனக்கு லைஃப்ல வேற என்ன சந்தோஷம் வேணும்? நம்ம காதல் கடையாளமா ஒரு பாப்பாவும் பிறக்க போகுது. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? ஆமா சாதனா, இந்த மூமெண்ட் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் அனுபவிச்சுக்குங்க. அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு மடியில எல்லாம் இடமே கிடையாது. பங்குக்கு ஆள் வந்துருவாங்க. வருவாங்க வருவாங்க, எனக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாருக்கா இருந்தாலும். நல்லா வருவீங்களே, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆம்ல. இருக்கிற வரைக்கும் இருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு இடம் கிடையாது. பாவம் முன்னியம் பார்த்து உங்க பிள்ளையா பார்த்து படுக்க சொன்னா படுத்துக்கலாம். இல்லைன்னா அவ்வளவுதான், தரையிலே படுத்துக்க வேண்டியதான். மடியெல்லாம் பறி போயிடும். என்னடி இப்படி சொல்லிவிட்ட? ஆமாப்பா, இடத்துக்கு ஆள் வந்துருச்சு. இடத்துக்கு சொந்தக்காரன் வந்தோடனே நீங்க காலி பண்ணிட்டு போறது தானே கரெக்டு. இருந்தாலும் சாதனா, நீ ரொம்ப தாண்டி பண்ற. நான் பாவண்டி, நான் தாண்டி உனக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. நம்ம பாப்பா அழுதாலும் நான் தூங்குனதுக்கப்புறம் என்னை தூங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மடியில் படுக்க வச்சுக்கலாம், சரியா? இல்லைன்னா நல்ல பஞ்சு பஞ்சுன்னு மெத்து வாங்கி தரேன், அதில் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் பார்க்கலாம், அப்போதைக்கு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப மோசம் சாதனா, வர வர ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறேன். இல்லைன்னா உங்களை வச்சு அடக்க முடியுமா? முடியாதுல்ல, அதனாலதான். சரி, இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா வேற வேலை எதுவும் இல்லையா? அது என்னமோ தெரியல செல்லக்குட்டி, உன் மடியில் படுத்துக்கிட்டே இருந்தா இந்த உலகமே மறந்து போகிற மாதிரி இருக்கு. என்னமோ இந்த உலகத்தில் நீனும் நானும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எதுவுமே பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை, எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தோணுது. நல்லா இருக்கு. ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். இருக்காது, கால் வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். நல்லா இருக்குமாம்ல. நீங்க எந்திரிச்சுங்களே, சத்தனை நான் படுத்துக்கிறேன். நானும் அதை கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற? நான் படுத்துருக்கிறது உனக்கு கால் வலிக்குதாடி? ஆமா, உங்க அப்படியே சின்ன பப்பா உங்க படுத்தா எங்களுக்கு கால் வலிக்காது பாரு. நிஜமாதான் கார்த்தி, கால் வலிக்குது. எந்திரிங்கப்பா, வேலை இருக்குல்ல. இப்படியே படுத்துருந்தா என்ன? காலைல எந்திரிச்சில இருந்து டீ பாருங்க வச்சபடியா இருக்கு, ஆறி கூட போச்சு. இப்படியே படுத்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன? இன்னைக்கு செக்கப் வேற போகணும், ஞாபகம் இருக்குல்ல? இந்த ஊசியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. செல்லக்குட்டி, இந்த ஒரு ஊசிக்கே பயந்தியன்னா குழந்தை பிறக்கும் போதுல எத்தனை ஊசி தெரியுமா? 2 கையிலையும் சரக்கு சரக்குன்னு குத்துவாங்க. என்ன பண்ணுவேன்? ஸோ கார்த்தி, அதை இப்போவே எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அதெல்லாம் நினச்சா எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. எனக்கு இப்போவே பயத்தை காட்டாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் சொல்லாதீங்க எதுவும். சரி சரி, செக்கப் வேற போயணும்ல, அதையும் மறந்துட்டு நம்ம அடுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டீ ஆறி போச்சுன்னா அதை கீழே ஊற்றிடு. டீ வேணாம், உனக்கு ஜூஸ் போட்டுத்தாரு. ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்தா ப்ளட்டு கம்மியாக இருந்தால் என்னையதையும் திட்டுவாங்க எல்லாரும். பழமா வேணாம் கார்த்தி, பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு நாளைக்கு எம்பிட்டு பழம் தான் குடிக்கிறது? எனக்கு நல்லா ரத்தம் இருக்கும்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அதெல்லாம் முடியாது, அப்போ ஜூஸ் அடிச்சு எடுத்துட்டு வரேன், அதை குடிக்கிறேன். நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டீங்க கார்த்திக். எதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ? பேசாமல் உங்களை மடியிலே படுக்க வச்சிருக்கலாம். இப்போ கிளம்ப சொன்னதே தப்பாக போச்சு. மறுபடியும் ஜூஸா? நான் எத்தனை தடவை தான் குடிக்கிறது? நம்ம போயிட்டு வந்தோடனே வெயில் அதிகமாக இருக்கும்ல, அப்போ போட்டு தாங்க 2 கிளாஸ் கூட குடிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு அங்கே போய் ஊசி குத்துவாங்கன்னு நினச்சா பயமாக இருக்குது. அதை நினச்சி எனக்கு தொண்டைக்குள்ள எதுவும் இறங்க மாட்டேங்குது. என்ன சாதனா, ஒரு ஊசிக்கு பயந்துக்கிட்டு சாப்பாடு வேணான்னு கிடக்குற? அவன் என்னென்ன பண்றாங்கன்னு பாரு. நீ என்ன இப்படி இருக்கிற? சின்ன பிள்ளைத்தனமா? உன்னையெல்லாம் ட்ரெயின் பண்ணணுமே, இந்த ட்ரெயின்லாம் உனக்கு பத்தாதே. உங்களுக்கு ஊசி குத்துனா தானே தெரியும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தானே இருப்பீங்க. நல்லா அப்படி கண்ணை விரிச்சு எனக்குள்ள வலிக்கும், உங்களுக்கு வலிக்கும். அப்போ உன் ஊசி வேணா நான் போட்டுக்கட்டுமா? அப்புறம் பாப்பா நல்லா இருக்கணும்ல. தெரியுதுல்ல, அப்போ ஊசியை நீ என்ன போட்டுக்கணும். அந்த ஆப்ஷன் இருந்தால் நான் வாங்கிக்க மாட்டேனா? என்னடி செல்லக்குட்டி, எல்லாரும் பொண்டாட்டி வலிக்கிறது சந்தோஷமாவா இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பாப்பா ஆரோக்கியமாக பிறக்கணும்ல. நாங்கள் வாங்கிக்கிற ஆப்ஷன் இருந்தால் வாங்கிப்போம். அது இல்லையப்பா, என்னப்பா பண்ணுறது? அனுபவிச்சுதாப்பா ஆகணும், வேற வழி இல்லை. கடவுள் அப்படி கொடுத்துட்டாரு, என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்டு தான், பயமா இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு சட்டு புட்டு நீ கிளம்பு. எங்க வீட்டில் யாருமே காணோம், அண்ணனையும் காணோம், அண்ணியும் காணோம். வீடெல்லாம் திறந்தானே கிடக்கு. ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமா? அண்ணன் கரெக்டாக தானே அட்ரஸ் சொன்னேன். இந்த வீடு தானே, கரெக்டாக தானே வந்தோம். அவனை வந்து கூட்டிட்டு வரான்னு சொன்னா அவனுக்கு என்ன வேலையோ வரலன்னு சொல்லிட்டேன். வாசுவேதா, எப்போ வந்த? என்ன ஆளையே காணோம்? நேத்தே வரேன்னு சொன்ன, வரல? இல்லைங்க நீ, கொஞ்சம் வேலை, அதுதான் உங்களை
பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சனே, அண்ணன் சொல்லலையா? எங்க அண்ணனை காணோம்? அண்ணன் குளிச்சுக்கிட்டு இருக்காமா. நான் இப்பதான் கிளம்பி ரெடியானே, செக்கப் போகணும்ல, அதனால தான். காலேஜ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? அதெல்லாம் ஓகே தான் அண்ணி. இந்த அம்மா தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அதான் நான் பிச்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீங்க பார்த்தா வெளியில போறேன்னு சொல்றீங்க. நீ வீட்டில் இரு, நாங்கள் போனது வந்துடுவோம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? நீ கூட இப்படி மறைச்சிட்டீல ஸ்வேதா. எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவேன், ஆனால் முக்கியமான விஷயம் உன்னோட லைஃப், அதை என்கிட்ட மறைச்சிட்டீல. எப்படி உனக்கு மறைக்கணும்னு தோணுச்சு? எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? எதை பற்றின்னு உனக்கு தெரியாது. நீ லவ் பண்ணுறியே, அதை பற்றி தான் பேசுகிறேன். ஏன் ஸ்வேதா என்கிட்ட சொல்லணும்னு தோணல? அந்த அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லைன்னு நினச்சிட்டியா? இல்லை என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டியா? அச்சோ அண்ணி, உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? சொல்லலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் நீங்கள் அதை எப்படி எடுத்துருக்கீங்களோ என்னன்னு தெரியலை, அதனால தான் சொல்லலை. இப்போ பார்த்தா அம்மா இப்படி பண்ணுது. அவங்க வீட்லேயும் அவங்க சித்தி வேணாம் வேணாங்கிறாங்களாம். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ அண்ணன்கிட்ட சொல்லி பேச சொல்லவா? உங்கள் அண்ணன் இதுக்கு ஒத்துக்கு பாரான்னு தெரில. படிக்க சொல்ல வேணாம், கொஞ்சம் நாள் போட்டும், பொறுத்திருக்கலாம். சரியா? ஸ்வேதா வந்துட்டியா? காலையிலே வரேன்னு சொன்னேன், என்ன இவ்வளோ நேரம்? வீட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்ட போல. 2 பேரும் என்னமோ நான் வர்ற வரைக்கும் தீவிரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்படி என்னதே 2 பேரும் ரகசியம் பேசுவீங்களோ? அது ஒன்றும் இல்லை கார்த்திக். மாமா நல்லா இருக்காங்களா, ஒழுங்காக சாப்பிட்றீங்களா, மாத்திரை போடுறாங்களா, அதை தான் கேட்டுக்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன ரகசியம் பேச போகிறோம் உங்களுக்கு தெரியாமல்? வாங்க போகலாம். ஸ்வேதா இருக்கட்டும், வந்து பார்த்துக்கலாம். ஆமாண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருக்கேன். நீங்கள் போனது வந்துடுவீல்ல, எவ்வளோ நேரம் ஆகுது? அட ஏன் ஸ்வேதா நீ வேற, அங்கே போனால் ஒரு நாள் ஆக்கிடுறாங்க. சீக்கிரம் வேற பார்க்குறோம், முன்னாடியே டோக்கன் போட்டுட்டேன், அதனால சீக்கிரம் வந்துடுவோம். சாப்பாடு வேணா செஞ்சு சாப்பிட்டுக்க. நாங்கள் வாங்கிட்டு வர மாதிரினா ஃபோன் பண்ணுறேன், இல்லாட்டினா சீக்கிரம் வந்தால் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லாட்டினா உனக்கு செஞ்சு சாப்பிட்டுக்க. நீ இருந்துட்டு நாளைக்கு தானே போவ? ஆமாண்ணா, நான் நாளைக்கு சாயங்காலம் போல தான் போவேன். நீங்கள் மெதுவாகவே வாங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. நான் செய்யலை, எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. சரி, அப்போ நீ வாட்டுக்கு படுத்துங்க. நான் வரும்போது எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணியும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஸ்வேதா, பார்த்துரு, நாங்கள் போயிட்டு வந்தோம். என்ன தம்பி, யார் தம்பி நீங்கள்? ஓ, பால்கார பையனா? காசு நான் கடையிலே வந்து கொடுத்துட்டேனேப்பா. அச்சோ இல்லை அங்கிள், நான் பால்காரன்லாம் இல்லை. ஓ, நியூஸ் பேப்பர்காரனா? புது பையனோ? எனக்கு தெரியலப்பா. நாங்கள் எப்போவுமே காசை கடைக்கு போவோன்னா அப்போவே கொடுத்துருவேன். உனக்கு தெரியாதுல்ல. சரிப்பா, நாங்கள் அங்கேயே கொடுத்துருவோம். நீ காலைல மட்டும் பேப்பரை கரெக்டாக கொண்டாந்து போட்டுரு. சோ அங்கிள், நான் நியூஸ் பேப்பர்காரனும் இல்லை, வேற சிலிண்டருக்காரன் கூட இல்லையே, அந்த மாதிரி தெரியலையே. யாரு நீ? யார் வேணும்? வீடு எதுவும் தெரியாமல் வந்துட்டியா? இல்லை அங்கிள், இது சாந்தி ஆண்டி வீடு தானே, மித்ரா அக்கா. அவங்கள தேடி எதுக்கு நீ இங்கே வந்திருக்க? இல்லைங்க அங்கிள், ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தாங்க. பொண்ணு பார்க்கவா? நீனா? நீ மாப்பிள்ளையா? முடியையும் ஆளையும் மண்டையும் பாரு, மாப்பிள்ளை முகரைய பாருங்க. பொண்ணு பார்க்க வரானா? பொண்ணு பார்க்க இப்படி தான் வருவாங்களா? என்ன பிள்ளையோ, வீட்டிலலாம் யாரும் இல்லைப்பா? இல்லைங்க அங்கிள், அவங்க தான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். நீங்கள் யாரு? டேய், என் வீட்டிலே வந்துக்கிட்டு நான் யாரு நான் கேட்குறேன்? போட முதல்ல. வீட்டில் ஆளுலாம் ஒன்றும் இல்லை, பொண்ணு பார்க்க வந்துட்டேன். பார்த்தேன் பாரதேசி பையன் மாதிரி இருந்துட்டு. உன்னைய பார்த்தாடா பணக்காரன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ ஓ மேலேயும் டவுட்டாக தான்டா இருக்கு. உன் முடிவெட்டு கூட காசு இல்லாமல் திரியிற போல. நீ பணக்காரனா? இல்லைங்க அங்கிள், ஸ்டைலு. என்ன ஸ்டைலு கிழிக்குதோ போ. வீட்டில் யாரும் இல்லை, தெரியாமல் சொல்லியிருப்பாங்க. சும்மா உங்களுக்கு விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. போய் வேலை வெட்டியை பார்க்குற வேலையை பாரு. சும்மா முடியும் ஆளும் மண்டியை பாரு. வந்துட்டேன், பொண்ணு பார்க்க வராங்களாம். எங்கே வரோம் என்ன வரும்னு தெரியாமல் வந்துடுறது. இந்த மித்ராக்கா எல்லாத்துக்கும் ஓகேன்னு தானே சொன்னிச்சு. இப்போ பார்த்தா இவர் என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாரு? இவர் தான் ஸ்வேதாவோட அப்பாவோ? கரெக்டாக தான் சொன்னான். இப்போ பாரு, நம்மளை வர சொல்லிட்டு 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. சரி, எங்கே போனாலும் நமக்கு இன்சல்ட்டாக தான் இருக்குது. நீ பார்க்கும்போதே பரதேசி மாதிரியே இருக்குது. நான் என்ன பரதேசி குடும்பத்தில் பிறந்தது ஏன் தப்பா? வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்.